இப்போ திமுக ஆட்சியோட சாதனைனா அவங்க எதை சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது ஒன்று தான். சிஎம் போனாலும் சரி, டெப்டி சிஎம் போனாலும் சரி, எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ இப்போ எந்த கூட்டத்துக்கு போனாலும், அம்மா உங்களுக்கு 1000 ரூபா வருதா, அம்மா உங்களுக்கு கிடைக்குதா, வரலன்னா சூப்பர், இதுதான் திராவிட மாடல் ஆட்சிம்பாங்க. வரலையா பேர் கொடுங்கம்மா, சரி பண்ணிடுறோன்னு. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபா, பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? இது ஏதோ திமுக கட்சி சார்பாக அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடி கோடியாக வச்சிருக்காங்களா, அவங்க அறக்கட்டளையில் அந்த பணத்திலேருந்து கொடுத்தா நீங்கள் போய் அது பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். அரசு வரி பணத்தில் நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமாக உங்களுக்கே அழகா இருக்காது? ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி மாதம் 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே முடிவு? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் அப்போ அரசாங்கமே 10,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இதற்கு ஒரு தீர்வு என்ன? இலவசங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கலாம். அந்த ஆணையத்தில் முதலமைச்சரும் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கலாம். அவர்கள் இருவரும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கருத்தில் கொண்டு, அதே சமயம் மாநிலத்தின் நிதி வலிமையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய நிதி உதவியை அளிக்கலாம். இதை வைத்து தயவு செய்து அரசியல் படுத்தி உதவி பெறும் மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி செலவு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்றால் நிச்சயம் அவர்களால் நல்லாட்சி தர முடியாது. தயவு செய்து அதனால் மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026இல் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.